Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம length of longest consecutive ones with one swap அப்படிங்கிற ப்ராப்ளம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். போன வீடியோல நம்ம length of longest consecutive ones with one replace அப்படிங்கிற கொஸ்டினை பார்த்தோம். ஸோ அப்படின்னா என்னன்னா ஈஸியானது தான். மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ், அதாவது தொடர்ந்து வரக்கூடிய ஒன்களை வந்து அதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். பட் அதுல வந்து கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளால போன கொஸ்டின்ல ஒரு ஜீரோவை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஜீரோவை நீங்க ஸ்வாப் பண்ணி ஒரு ஒன் அங்க போட்டுக்கலாம், ஜீரோவை ஒன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு போன கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க. இங்க ஜீரோவை ஒன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம், எங்கேயாவது ஒன் இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து இங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க, இங்க வந்து என்ன கொஸ்டின் இருக்கு, இங்க 3 ஒன் இருக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது கன்சிக்யூட்டிவா நான் வேற ஏதாவது எடுக்க முடியுமானா இங்க ஜீரோ இருக்கு, பட் ஆனா நான் ஸ்வாப் பண்றதுக்கு வேற எங்கேயும் ஒன்னு கிடையாது. ஸோ அப்போ அதனால இதோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 3 தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஒன் இருக்கு, ஒரு ஜீரோ, திரும்ப 3 ஒன். நான் உங்களுக்கு இங்க போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேனே, ஸோ இன்னும் தெளிவா புரியும். இங்க பாருங்க, இப்போ எங்கிட்ட ஒரு 3 ஒன் இருக்கு, 1 2 3, அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ, அதுக்கப்புறம் 1 2 3, அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ, அதுக்கப்புறம் ஒரு 1 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நார்மலா இதுக்கு முன்னாடி கேசஸ்ல ரீப்ளேஸ் கொஸ்டின்ல நான் என்ன பண்ணேன், நார்மலா இப்போ ஸ்வாப் அப்படின்னா பாருங்க, இங்க எங்கிட்ட ஒரு 3 ஒன் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன், இந்த ஜீரோவையும் இந்த ஒன்னையும் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணனா எனக்கு இங்க 1 கிடைச்சிரும். அப்போ இதையும் சேர்த்துனா எனக்கு 3 3 + 3, இந்த ஒன்னையும் நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் 7. அதுதான் இங்க போட்டிருக்காங்க, ஆன்சர் 7 போட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஆன்சர் 7 போட்டிருக்காங்க. அது இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் 7. சரி, ஓகே. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல எனக்கு 1 இருக்கோ இல்லையோ அதை பற்றி நான் கவலையே பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஏன்னா நான் இதை என்ன பண்ணேன், ரீப்ளேஸ் தான் பண்ணேன். அப்படின்னா அந்த ஒன்னை நான் எங்கேருந்து வேணாலும் கொண்டு வந்துக்கலாம், அந்த 1 எனக்கு அங்கே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஆனால் இந்த கொஸ்டினில் நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஜீரோவை ஸ்வாப் பண்ணணும்னா எனக்கு 1 எங்கேயாவது இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும், இங்க கொண்டு வந்து ஸ்வாப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் எப்படி எனக்கு வேற எங்கேயாவது 1 இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரொம்பவே ஈஸி. முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ணிப்போம். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ணிப்போம். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ணோம்னா எவ்வளவு, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு 1 1 0 1 அப்படி இருக்கு அப்படின்னு வைங்களேன். 1 2 3 4. ஓகே, சரி, ஓகே. இப்போ நான் என்னுடைய கொஸ்டின் இங்க நான் வந்து என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இந்த இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணேன், 1 வந்து ஸ்வாப் பண்ணேன்னா எனக்கு 1 2 3 4 5 அப்படின்னு வரும். இப்போ நான் முதல்ல 0 அப்படின்னு பார்த்தா இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளவு இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸோட கவுண்ட் வந்து எனக்கு 2 4 6 இருக்கு. சரி, ஓகே, 6 இருக்கு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க 0ன்னு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய லெஃப்ட்ல எவ்வளோ 1 இருக்கு, ரைட்ல எவ்வளோ 1 இருக்குன்னு எடுப்பேன். லெஃப்ட் 1 ரைட் 1. ஸோ லெஃப்ட்ல ஒரு 1 இருக்கு, ரைட்ல 2 1 இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 1 ரீப்ளேஸ் 1 ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் லெஃப்ட்ல எவ்வளோ 1 எடுத்திருக்கேன், 1. ரைட்ல எவ்வளோ 1 இருக்கு, 2. டோட்டலா எவ்வளோ ஆச்சு, 3. அப்ப என்கிட்ட மொத்த கவுண்ட் எவ்வளோ இருக்கு, மொத்த கவுண்ட் சாரி இங்க 2 4 5 தானே, மொத்த கவுண்ட் வந்து இங்க 5. மொத்த கவுண்ட் வந்து இங்க 5 இருக்கு. அப்போ மொத்தம் 5 ஒன்று இருக்கு. அந்த 5 ஒன்றுல நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், 3 ஒன்று தான் என்னுடைய லெஃப்ட் ரைட்ல இருக்க போகுது. அப்போ வேற எங்கேயோ வந்து எனக்கு ஒரு 2 ஒன்று இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அதாவது என்னுடைய லெஃப்டையும், இது என்னுடைய லெஃப்ட், இது என்னுடைய ரைட். நம்ம போன வீடியோல பார்த்தோம். என்னுடைய லெஃப்ட் பிளஸ் ரைட் வந்து எப்படி இருக்கு, லெஸ் தென் கவுண்டா தான் இருக்கு. லெஸ் தென் கவுண்டா தான் இருக்கு. அப்போ லெஸ் தென் கவுண்டா இருக்குன்னா, இப்போ இது 3 தானே, 3 லெஸ் தென் 5னா அப்போ இன்னும் 2 1 வந்து எங்கேயோ எனக்கு ரைட் சைட்ல இருக்கு, பட் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குல்ல, எங்கேயோ இருக்குன்னா அது என்னால ஸ்வாப் பண்ணிக்க முடியும்ல. அப்ப இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்க்கு லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் 1 அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது ஒரு டெஸ்ட் கேஸ். ஸோ இது ஒரு கேஸ். இப்போ இங்க 0 வரும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய லெஃப்ட் ரைட் எடுப்பேனா. ஓகே, லெஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 2, இது என்னுடைய லெஃப்ட். ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு 2. இப்போ 2 ஆட் பண்ணா என்னது, லெஃப்ட் பிளஸ் ரைட்டு 4. 4 லெஸ் தென் 5ஆ? ஆமா. அப்படின்னா இன்னொரு 1 எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கு, அதை நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்வாப் பண்ணிக்கலாம்னா என்னது,
இப்ப 4 1 தானே இருக்கு. மொத்தமா என்ட்ட 5 1 இருக்குல்ல. அப்ப இன்னொரு 1 எங்க இருக்க போகுது? அது எங்கேயோ ஒரு சைடு இருக்கு. அத நான் கொண்டு வந்து ஸ்வாப் பண்ணேன்னா, இதோட லென்த் என்னது? ஸோ லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் 1 5. அப்ப இதுக்கு டோட்டல் ஆன்சர் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ இன்னொரு டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஸோ இன்னொரு டெஸ்ட் கேஸ் மீன்ஸ் இன்னொரு இன்புட். இப்ப வந்து எப்படின்னா 1 1 1 0 1 1 1 இப்படி ஒன்று இருக்குன்னா நார்மலா 0 வந்தது நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்ல எவ்வளோ 1 இருக்குன்னு எடுப்போம். லெஃப்ட்ல எவ்வளோ 1 இருக்கு? ஸோ லெஃப்ட்ல எனக்கு 3 1 இருக்கு. ரைட்ல எவ்வளோ 1 இருக்கு? ரைட்ல எனக்கு 3 1 இருக்கு. இப்போ டோட்டலா என்னோட கவுண்ட் ஆஃப் 1 எவ்வளவு இருக்கு? 6 தான் இருக்கு. அப்போ எனக்கு லெஃப்ட் பிளஸ் ரைட்டு லெஸ் தென் கவுண்ட்னு வந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் 1ன்னு அந்த ஒரு ஜீரோவை நான் வந்து என்ன பண்ண முடியும்? ஸ்வாப் பண்ண முடியும். பட் எனக்கு லெஃப்ட் பிளஸ் ரைட்டே என்னவா இருக்கு? ஈக்குவல் டு மை கவுண்டா இருக்கு. அப்போ நான் லெஃப்ட்ல இருக்க ஒன்னே ரைட்ல இருக்கிற ஒன்னே எடுத்துட்டாலே எனக்கு என்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப எனக்கு என்ன பண்ண முடியாது? எனக்கு ஸ்வாப் பண்றதுக்கு வேற ஒன்னையும் நான் வேற எங்க இருந்தோ எடுத்துட்டு வர முடியாது. இங்க இருந்தே தான் நான் எடுத்து ஒன்ன ஸ்வாப் பண்ணிப்பேன். அப்பதான் எனக்கு கண்டினியூஸ் 1 கிடைக்கும். இங்க இருந்தே ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த லாஸ்ட் ஒன்னு இங்க ஸ்வாப் பண்ணேன்னா இங்க 1 ஆயிரும், இங்க 0 ஆயிரும். அப்ப கண்டினியூஸ்ங்கும் போது 1 1 1 இப்படி வந்துரும் எனக்கு. ஓகேவா? அப்ப டோட்டலா என்ன வரும்? கவுண்ட் 6 தான் வரும். 1 2 3 4 5 6. அப்ப எப்ப எனக்கு லெஃப்ட் பிளஸ் ரைட்டும் ஈக்குவல் டு கவுண்டா இருக்கோ, அப்போ உன்னோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? லெஃப்ட் பிளஸ் ரைட்டா தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு 3 இங்க ஒரு 3. ஜஸ்ட் இந்த ஒரு 1 இங்க ஸ்வாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா 6 தானே கிடைக்கும். அப்ப எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னா லெஃப்ட் பிளஸ் ரைட் தான் என்னுடைய கண்டினியூஸ் ஒன்ஸா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சதா? சரி, இங்க பாருங்க. இப்போ வந்து இன்னொரு கேசஸ்ல வந்து 1 1 1 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 0 0 அப்படின்னு இருக்குன்னா இங்க 0 வந்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நம்மளோட லெஃப்ட்ல எவ்வளோ 1 இருக்குன்னு எடுப்போம். லெஃப்ட்ல 1. ஸோ ரைட்ல எவ்வளோ செக் பண்ணுவோம்? ரைட்ல 0. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்டட் எவ்வளவு? 3. அப்ப இங்க லெஃப்ட் பிளஸ் ரைட்டே வந்து ஈக்குவல் டு 3 தான் இருக்கு. ஏன்னா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் 1 தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஸ்வாப் பண்ணுவேனா? எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த 3 ஒன்ஸ் கண்டினியூஸா இருக்குன்னா சேம் அதே தான் என்னுடைய ஆன்சர். அப்ப லெஃப்ட் பிளஸ் ஆர் தான் என்னுடைய ஆன்சரே. அப்போ லெஃப்ட் பிளஸ் ஆர் தான் என்னுடைய ஆன்சரே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நடுவுல 0 இருந்தாலும் நான் என்ன இப்ப இந்த கேஸ்ல 1 1 1 0 1 1 1 அப்படின்னா லெஃப்ட்ல 3 இருக்கு, ரைட்ல 2 இருக்கு. ஜஸ்ட் லெஃப்ட் பிளஸ் ரைட்டுங்கும் போது 5. டோட்டல் கவுண்ட் ஆஃப் நம்பரும் 5. அப்ப ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணாலும் எனக்கு கண்டினியூஸ் ஒன்ஸ் என்ன கிடைக்க போகுது? லெஃப்ட் பிளஸ் ஆர் தான் கிடைக்க போகுது. அதனால தான் நான் என்ன போட்டிருக்கேன்? லெஃப்ட் பிளஸ் ரைட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரியே தான். போன வீடியோல நம்ம என்ன மட்டும் பண்ணல? நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ணல. பட் இந்த வீடியோல நம்ம நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ணி கண்டிஷன் பேஸ் வைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸை. அப்போ இன்னொரு ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்கு. என்னன்னா எல்லாமே ஜீரோவா இருக்கும். ஸோ ஆர் எல்லாமே ஒன்னா இருக்கும். இப்போ எல்லாமே ஒன்னா இருக்குன்னு வைங்களேன். சாரி, எல்லாமே ஜீரோவா இருக்குன்னு வைங்களேன். என்ன பண்ணுவோம்? நம்ம லாஸ்ட் போன வீடியோல எல்லாமே ஜீரோவா இருந்ததுன்னா இப்படி எல்லாமே ஜீரோ. இப்போ 0 0 0 0வா இருந்ததுன்னா இப்போ ஒரு 0 எடுக்கிறேன்னா இதுக்கு லெஃப்ட்ல எனக்கு லெஃப்ட் 0 தான், ரைட்டு 0 தான். நான் போன வீடியோல எதுவுமே பண்ணாம எல் பிளஸ் ஆர் பிளஸ் 1ன்னு கொடுத்தேன். ஏன்னா அவங்க சொன்னபடி ஏதோ ஒரு 1 ரீப்ளேஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் எல் பிளஸ் ஆர் பிளஸ் 1ன்னு போடும்போது இதுக்கு ஆன்சர் எனக்கு 1ன்னு வந்தது. பட் இந்த வீடியோல நீ ரீப்ளேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 1ஏ கிடையாது. கரெக்டா? 1ஏ உங்களுக்கு கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? கவுண்ட் ஆஃப் 1 இருக்கு இல்லையா? இந்த கவுண்ட் ஆஃப் 1 வந்து ஜீரோவா இருந்ததுன்னா என்னுடைய ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும். சரி, ஒரே ஒரு 1 தான் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? 0 1 0 0 0 அப்படின்னா ஒரே ஒரு 1 தான் இருக்குன்னா அப்பவும் என்ன பண்ணலாம்? என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்பவும் எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 தான் வரும். அப்ப கவுண்ட் 1ன்னு இருந்தாலும் எனக்கு ஆன்சர் 1ன்னு தான் வரும். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? 0ன்னு இருந்தா நீங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு 1 கூட இல்ல. அதனால அதோட ஆன்சர் 0. ஒரே ஒரு 1 மட்டும் இருந்ததுன்னா ஒரே ஒரு 1 தான் இருக்கு. அதை எங்க கொண்டு போய் வச்சாலும் அந்த இடத்துல லென்த்ங்கிறது 1 தான். ஸோ அப்ப அதோட ஆன்சர் 1. அப்ப நான் முதல்ல இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது, முதல்ல கவுண்ட்டை செக் பண்ணணும். கவுண்ட்டை வந்து நான் கவுண்ட் பண்ணணும். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணணும். ஸோ int count 1 equal to initial 0 for int I equal to 0 I less than a dot length of I plus plus. ஓகே, நெக்ஸ்ட் I எல்லாம் எடுத்துட்டோமா? அடுத்தது என்ன பண்ணலாம்? if a dot caret of I equal to 1 இருந்தா
count 1 ப்ளஸ் பண்ணுங்க அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன செக் பண்ணிடலாம், இஃப் இந்த count 1 equal to 0வா இருந்தாலோ ஆர் count 1 equal to 1ஆ இருந்தாலோ ரிட்டர்ன் count 1, ஏன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, அங்கேயே நான் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருங்க நான் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம் கூட. இதுக்கு ஏதோ கமாண்ட் இருக்கும், மொத்தமா ஒரே ஸ்ட்ரோக்ல நவுத்துவாங்க, அது எப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ மற்ற எல்லாத்துக்கும் என்னுடைய பழைய டெஸ்ட் கேஸ் ஒர்க் ஆகதான் போகுது. என்ன பண்ணணும், முதல்ல லெஃப்ட் ரைட்டுன்னு 2 எடுத்துக்கணும். முதல்ல என்னுடைய ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா, ஆன்சர்ல தான் என்னுடைய மேக்ஸிமம் லென்த்தை ஸ்டோர் பண்றதுனால இனிஷியலா என்னுடைய ஆன்சர் 0. ஸோ ஃபார் int I equal to 0, I less than a dot length of I plus plus. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், ஸோ கவுண்ட் ஆஃப் ரீப்ளேஸில் எடுத்தோம் இல்லையா, ரீப்ளேஸில் பண்ணியிருக்கிற அதே கோட் தான். ஸோ இங்கே நம்ம ரீப்ளேஸில் எடுத்திருக்கிற அதே கோட் தான், நம்ம இங்கேருந்து கூட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸில் எடுத்திருக்கிற அதே கோடு தான், இந்த ஆன்சரை அப்டேட் பண்ணுறதுல மட்டும் நமக்கு கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆன்சரை அப்டேட் பண்ணுறது, சரி வாங்க நம்ம இங்கே இப்படியே போட்டுடலாம். ஸோ ஒவ்வொன்றாவே போட்டுடலாம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, int left equal to இனிஷியலாக 0, அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த இடத்துல 0 இருக்கணும். ஃபார் int I இல்லை if a dot char at of iல வந்து 0 இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், லெஃப்ட்னு எடுக்க ஆரம்பிக்கணும். int left 0. ஸோ ஃபார் int j equal to I minus 1, j greater than or equal to 0, j minus minus. ஓகே, இப்போ செக் பண்ணணும், if a dot char at of j equal to 1ஆ இருந்தா லெஃப்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பிரேக் பண்ணிருங்க. இதுதான் கண்டிஷன். நெக்ஸ்ட் இப்போ ரைட்டு கண்டுபிடிக்கணும். int right equal to 0. ஸோ ஃபார் int j equal to I plus 1, j less than a dot length of மொத்த சைஸு j plus plus. ஓகே, இப்போ ரைட்டு கண்டுபிடிக்கணும்னா செக் பண்ணிக்கலாம். இஃப் a dot char at of j equal to 1ஆ இருந்ததுன்னா ரைட் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பிரேக் பண்ணிருங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் ரைட்டு கண்டுபிடிச்சாச்சுன்னா நான் முதல்ல என்ன பண்ணணும், ஆல்ரெடி என்கிட்ட கவுண்ட் 1 நான் வச்சிருக்கேன். முதல்ல செக் பண்றேன், இஃப் என்னுடைய லெஃப்ட் பிளஸ் ரைட்டு லெஸ் தென் கவுண்ட் 1ஆ இருக்குன்னா, லெஸ் தென் கவுண்ட் 1ஆ இருக்குன்னா நான் எப்படி அப்டேட் பண்ணலாம், என்னுடைய ஆன்சரை ஆன்சர் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் எய்தர் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஆன்சரா இல்லை லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் 1, லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் 1. ஸோ இதுவா அப்படின்னு நான் செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் லெஸ் தென் கவுண்ட் கிடையாது, இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து ஈக்குவல் டு கவுண்டாக இருக்கு, அதாவது எல்ஸ் இஃப் என்னுடைய லெஃப்ட் பிளஸ் ரைட்டு ஈக்குவல் டு கவுண்ட் 1ஆ இருக்கு அப்படின்னா ஆன்சர் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் ஆன்சர் கமா லெஃப்ட் பிளஸ் ரைட். அவ்வளோதான், ஏன்னா 1 ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா எனக்கு நான் ஸ்வாப் பண்ணுறதுக்கு எந்த ஒன்றுமே அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது அதோட அர்த்தம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. இது இப்போ எனக்கு வந்து ஆன்சரை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஃபைனலாக என்ன பண்ணிடலாம், ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ எங்கே ரிட்டர்ன் பண்ணலாம், இஃப் கண்டிஷனுக்கு வெளியே, ஃபார் லூப்புக்கு வெளியே நான் என்னுடைய ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ரிட்டர்ன் ஆன்சர். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்புட் கொடுத்து பார்க்கலாம். இது கொடுத்து பார்க்கலாம், 111 0 111 01. இப்போ இதுக்கு ஆன்சர் 7 வரணும். ஓகே, 7 வந்துருச்சு. சரி, ஓகே, எல்லாமே 0வா இருக்குன்னா ஒரே ஒரு 1 மட்டும் இருக்குன்னா அப்போ ஆன்சர் 1 வரணும். 1 வந்துடுச்சு. எல்லாமே 0வா இருக்குன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரணும், 0 வரணும். ஓகே, ஸோ 1 0 1 1 0 1 1 இதுக்கு நமக்கு 5 வரணும். ரீப்ளேஸ் பண்ணா 5 வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ போன வீடியோ மாதிரி தான், ஜஸ்ட் சின்ன டெஸ்ட் கேஸ், அதாவது சின்னதாக சில ட்ரிக்கி பார்ட் இருக்குது. என்ன பண்ணணும், இந்த கவுண்ட்டை ஆட் பண்ணி, ஸோ கவுண்ட் பேசிக்ஸில் ஸோ கவுண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சர் வேரியபிளை அப்டேட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஸோ நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் guys. Until then, bye bye, take care.